ஒன் அக்கௌண்டன்சி யூனிட் ஒன் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6 பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து இல்லஸ்ட்ரேஷன் வந்து 5 இல்லஸ்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து ஒரு டீட்டெயிலா ஃபுல்லா பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி இன் டீட்டெயிலா வந்து ஃபுல்லா என்ட்ரிஸ்லாம் வந்து மீனிங் பார்த்து ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6 பார்க்க போறோம். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேட் ஒரு சம் எடுத்தோடனே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிறத வந்து இந்த சம்ல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் செய்யும் போது ஒரு சம் அக்கௌண்டன்சில ஃபர்ஸ்ட் ஒரு சம் செய்யும் போது அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஃபார்மட் அண்ட் ஃபார்முலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கூடிய ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு என்ட்ரிக்குமே வந்து எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா ஒரு குட்டி கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிறது வந்து என்ன ரீசனுக்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். ஓகேவா? அப்போ கேபிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்ம போடுறோம். சரி, ஓகே. இதுல லெஃப்ட் சைடு என்ன இருக்கு அப்படின்னா லயபிலிட்டிஸ் இருக்கு, ரைட் சைடு வந்து அசெட்ஸ் இருக்கு. இப்போ லயபிலிட்டிஸ்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து மீனிங் தெரியும். லயபிலிட்டிஸ் அப்படின்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது நம்ம தான் வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம தான் வந்து அந்த விஷயத்த வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது எட் டு பே, அக்கௌண்டன்சி டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா எட் டு பே, அதாவது நம்ம வந்து இனிமே வந்து பே பண்ணணும். கண்டிப்பா வந்து நம்ம அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம தான் பே பண்ணோம். அதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லயபிலிட்டி சைடு வந்து என்ட்ரிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்களேன், ஒவ்வொரு இதுக்குமே நான் ஆல்ரெடி வந்து மீனிங் கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க வந்து சும்மா கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்க. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எட் டு பே நான் வந்து சொன்னேன்னா அதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட், லோனு, எதா இருந்தாலும் லோனா இருந்தாலும் நம்ம தான் பே பண்ணணும். அப்ப நம்மளோட இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ வந்து மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது நீங்க கரெக்டா வந்து என்ட்ரியை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. சண்டே கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இது வந்து இந்த சைட்ல உள்ள வந்து வாட் எவர் இட் இஸ் வந்து நம்ம தான் வந்து பே பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து லயபிலிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதான் லயபிலிட்டிஸ் அப்படின்னா சிங்கிள் வேர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அக்கௌண்டன்சி டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா எட் டு பே. ஓகேவா? நெக்ஸ்ட் அசெட்ஸ் அப்படின்னா இப்போ அசெட்ஸ் வந்து அசெட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருப்போம். எனி ஃபார்ம் ஆஃப் கேஷ், ஏதோ ஒரு ஃபார்மட் ஆஃப் கேஷ் வந்து நம்ம கையில இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி மீனிங். இப்போ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், இது நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இப்போ ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படின்னா பாருங்க, ஒரு மிஷினரி ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு, அதுவும் வந்து அசெட்ஸ் தான். ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம ரீசேல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கேஷ் கிடைக்கும். ஸோ வந்து ஏதோ ஒரு ஃபார்மட் ஆஃப் கேஷ் வந்து நம்ம கையில இருந்துச்சுன்னா அது என்னவா கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா அசெட்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? அப்ப லயபிலிட்டிஸ்னா என்ன, அந்த என்ன ரீசனுக்காக இது லயபிலிட்டி சைடு வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம், அசெட்ஸ்னா என்ன, அசெட் சைடு வந்து இந்த என்ட்ரிஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம், அதோட மீனிங் எல்லாமே நம்ம வந்து இப்போ குயிக்கா வந்து பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷனுக்குள்ள போவோம். அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, இப்போ கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சம்ம பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கிவன் டேட்டா என்ன, அப்ப அதுக்கு என்ன ஃபார்மட் போடணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டாவா லயபிலிட்டி சைடும் அசெட் சைடும் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள். அப்ப நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், ஃபார்மட்டை வந்து நீங்க சம் செய்யும் போது பக்கத்துல வச்சுக்கணும். அப்ப பில்ஸ் ரிசீவபிள்னா ஃபார்மட்டை போய் டேரக்டா நீங்க பாருங்க. பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா அது வந்து என்ன செய்யிருக்கு, அசெட். ஸோ அப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது இந்த மாதிரி வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. அதாவது நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சா தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் பில் பேயபிள். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் வந்து அசெட் சைடு இருந்துச்சு அப்படின்னா பில் பேயபிள் வந்து கண்டிப்பா எந்த சைடு இருக்கும், லயபிலிட்டி. செக் பண்ணிடுவோம். அப்போ பில் பேயபிள்ங்கிறது வந்து லயபிலிட்டி சைடு இருக்கு. ஓகே, இப்போ மிஷினரி, நான் ஆல்ரெடி வந்து மிஷினரி வச்சு உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொன்னேன் ஃபார்மட் சொல்லும் போது. மிஷினரிங்கிறது வந்து என்னது, பிக்ஸ்ட் அசெட். அப்போ பிக்ஸ்ட் அசெட் அண்டர்ல வந்து அப்போ அது வந்து எந்த சைடு இருக்கும், அசெட் சைடு இருக்கும். ஸோ நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கிறோம், அசெட் சைடு. ஓகே, இப்போ இந்த மாதிரி இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணும் போதே நம்ம வந்து அப்படி நம்ம ஃபார்மட்லயே பார்த்தோம், சம் சொல்யூஷன்லயும் பார்த்துருவோம். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளவு அமௌண்ட், 6,000. நம்ம ஏன்னா அசெட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ அசெட் சைடு வந்து எவ்வளவு அமௌண்ட், 6,000 போட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன், போட்டாச்சு. நெக்ஸ்ட் பில் பேயபிள். அப்போ எல்னா லயபிலிட்டி. அப்போ லயபிலிட்டி சைடு எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கோம், 4,000. யா, போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்
ஃபர்னிச்சர் என்னன்னு நம்ம இப்பதான் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து பிக்ஸ்ட் அசெட் கீழே தான் வரும். ஸோ இது வந்து அசெட் எவ்வளவு அமௌண்ட் 10,000. அப்போ 10,000 வந்து அசெட் சைட் போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சண்டே கிரெடிட்டர். சண்டே கிரெடிட்டர்ஸ் தான் என்ன சைடு வரும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சண்டே கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா அது வந்து லயபிலிட்டி சைடு வரும். நம்ம தான் வந்து பே பண்ணணும். ஸோ வந்து சண்டே கிரெடிட்டர்ஸ் என்ன சைடு வருது அப்படின்னா லயபிலிட்டி. அப்போ எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 25,000. அந்த 25,000 வந்து லயபிலிட்டி சைடு வந்து என்ட்ரி போட்டாச்சு. இப்போ ஸ்டாக் இன் ட்ரேட், அதாவது ஸ்டாக் இன் ட்ரேட் எல்லாம் வந்து ஒரே மீனிங் தான். ஸ்டாக் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கையில இருக்கு. இப்போ ப்ராடக்ட நம்ம வந்து சேல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? காசா வந்து எடுத்துக்கலாம். அப்ப எனி ஃபார்மட் ஆஃப் கேஷ் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அசெட்னு சொல்லியிருந்தேன். அப்ப ஸ்டாக் இன் ட்ரேடுங்கிறது இந்த இருக்கா, ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து அசெட்ஸ் இருக்கு. அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்டாக்குங்கிறது வந்து அசெட். எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 45,000. ஸோ அந்த 45,000 வந்து எங்க போட்டிருக்காங்க? அசெட் சைடு வந்து போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டெப்டார். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சண்டே கிரெடிட்டர்ஸ் வந்து எந்த சைடு இருக்கு? லயபிலிட்டி சைடு இருக்கு, எல்லாம் லயபிலிட்டி. இப்ப டெப்டார் அப்படின்னா என்ன சைடு வரும் அப்படின்னா கண்டிப்பா அசெட் சைடு தான் வரும். ஓகேவா? அப்ப நீங்க ஃபார்மட்ல பாருங்க, அசெட் சைடு வருதா சண்டே டெப்டார்ஸ்? ஓகே. ஏன்னா சண்டே டெப்டார்ஸ் ஏன் அசெட் சைடு போடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது வந்து அசெட் தான். எவ்வளவு அமௌண்ட்னா 70,000. 70,000 வந்து என்ட்ரி பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கேஷ். அப்ப கேஷ் எனி ஃபார்மட் ஆஃப் கேஷ் என்னது அப்படின்னா அசெட். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா அப்ப அசெட் எவ்வளவு அமௌண்ட்? 4,000. ஸோ எல்லா நீங்க பாருங்களேன், கிவன் டேட்டாவில் உள்ள எல்லா என்ட்ரியுமே வந்து நம்ம ஃபார்மட்ல அசெட்ஸ் வந்து எந்த சைடு வருமா நம்ம வந்து பிரிச்சு போட்டாச்சு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து என்ன ரீசனுக்காக போடுறோம் இந்த ஃபார்மட் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். அப்போ என்ன பண்ணணும்னா அசெட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரியுமே என்ன செய்யறோம்? ஆட் பண்றோம். ஆட் பண்ணா வந்து 1,95,000 வரும். ஓகே. அப்போ எப்பவுமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுவோமா? நம்ம யூஸ்வலா அக்கௌண்டன்சினால பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகே. அப்ப ரைட் சைடு வந்து ஃபுல்லா வந்து ஆட் பண்ணி அமௌண்ட் வந்து போட்டாச்சு, வேல்யூ வந்து போட்டாச்சு. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல உள்ள லயபிலிட்டிஸ் இப்ப இந்த 2 என்ட்ரி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணிருக்கோம்? அந்த 2 என்ட்ரி ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ண எவ்வளவு வரும் அப்படின்னா 29,000. அப்போ அந்த 20 எவ்வளவு வரும்? 29,000. ஓகேவா? அப்ப அந்த 29,000 அப்ப அந்த 29,000 என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேலன்சிங் ஃபிகரோட லெஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சாரி, பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லிட்டேன். அந்த பேலன்ஸ் இந்த அமௌண்டோட லெஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த 29,000 என்ன பண்ணிருப்பாங்க? 1,95,000 சப்ராக்ட் பண்ணிப்பாங்க. சப்ராக்ட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு? 1,66,000. அப்ப அதுதான் வந்து நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் கேபிட்டல். ஓகேவா? அப்போ உங்களுக்கு மீனிங் புரியுதா? எப்படின்னு புரியுதா? அசெட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருந்திருக்காங்க? லயபிலிட்டி சைடு உள்ள 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணா 29,000 வருது. அந்த 29,000 அசெட் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்? இந்த சைடு பிளஸ் இருந்தா இந்த சைடு மைனஸ் ஆகும். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த 29,000 இந்த சைடு வந்து லெஸ் பண்ணோம்னா எவ்வளவு வருது அப்படின்னா 1,66,000 சொல்லிட்டு வருது. ஸோ அதான் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இந்த லெஃப்ட் சைட்ல உள்ள எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்ப கரெக்டா வந்து என்ன செய்யுது? பேலன்ஸ் ஆகும். அப்போ நம்ம 6th இல்லஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அப்ப 6th இல்லஸ்ட்ரேஷன் வந்து நீங்க இப்போ அதாவது ரொம்ப கிளியர் கட்டா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7. அப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6 வந்து நமக்கு ஃபுல்லா நல்லா தரவா தெரிஞ்சிச்சு. அதாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம சம் செய்யும் போது நீங்க உங்களோட புக் எடுத்துக்கோங்க. ஃபர்தரா வந்து உங்க கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்க நோட்டு எடுத்து சொல்ல அப்படியே செஞ்சுட்டே வாங்க. அப்போ வந்து ஒரு ஆள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து மைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்ல வந்து அப்படியே எடுத்து அப்படியே வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து நான் ரொம்ப ஈஸியா வந்து அப்ப நம்ம கூட யாரும் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம செய்யும் போது அவங்க மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஓகே ஃபைன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7. இல்லஸ்ட்ரேஷன் 7ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து மெத்தட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சம்மோட ஃப்ளோ பண்ணும். இப்போ 7th இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதாவது நம்ம போன இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஆனா இங்க பாருங்க, கொடுத்திருக்க என்ட்ரி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா
அதாவது இப்ப கிவன் டேட்டாவை பாருங்க. கிவன் டேட்டாவை பாத்தீங்க அப்படின்னா கணேஷ் ஸ்டார்டட் ஹிஸ் பிசினஸ் வித் கேபிட்டல் 75,000. 75,000 அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஸ்டார்டட் ஹிஸ் பிசினஸ். அப்ப அது அந்த அமௌண்ட்டை வச்சுதான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கணேஷ். ஸோ அது என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு அமௌண்ட் 75,000. ஓகே, அப்ப நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தேவை. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூரிங் த இயர் வித்ட்ரா தி 15,000. அப்ப வித்ட்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிராயிங்ஸ். ஓகேவா, அப்ப டிராயிங்ஸ் அமௌண்ட் தெரியுது. அப்ப ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ஓப்பனிங் கேபிட்டல் தெரியுது, டிராயிங் தெரியுது. நெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டலா வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஃபர்தர் கேபிட்டல் அப்படின்னா அது என்ன அப்படின்னா அடிஷனல் கேபிட்டல். ஓகேவா, அப்போ 3 என்ட்ரி இருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண எவ்வளவு என்ட்ரிஸ் எல்லாம் தேவைன்னு பண்ணுங்க. க்ளோசிங் கேபிட்டல் தேவை. சோ அந்த க்ளோசிங் கேபிட்டல் வந்து சம்பள கொடுக்கல. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஒரு சம்பளம் வந்து போன நம்ம ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். ஆனா இந்த சம்பளம் என்ன செய்யும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு என்ட்ரி வந்து மிஸ் ஆகுது. ஆக்சுவலா வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு, டிராயிங்ஸ் இருக்கு, அடிஷனல் கேபிட்டல் இருக்கு. பட் என்ன இல்லை அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்படின்னா தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப நம்ம ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ ஸ்டெப் 1 வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம கிவன் டேட்டாவை அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சம் எடுத்தோன்னே என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. நெக்ஸ்ட் கிவன் டேட்டாவை பாருங்க. அப்போ என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து உங்களை வந்து சம்மை வந்து ஈஸியா சம்மரைஸ் பண்றதுக்கு அப்படின்னா தான் நான் சம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து ஸ்டெப் 1 என்ன செய்யணும், ஸ்டெப் 2 என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஈஸியா புரியும். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப அந்த என்ட்ரியை பாருங்க கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப கேஷ் அப்படின்னா அப்ப எனி ஃபார்மட் ஆஃப் கேஷ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அசெட். ஓகே, இப்ப ஸ்டாக் இன் ட்ரேட் அது என்ன சொல்லியிருக்கேன் அசெட். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்ல எந்த சைடு வரும் பாருங்க. பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா பில் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா அசெட். ஓகே, பர்னிச்சர் அப்படின்னா கெஸ் பண்ணுங்க. பர்னிச்சர் அப்படின்னா எதுக்கு கீழே சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிக்ஸ்ட் அசெட் கீழே சொல்லியிருக்கேன். அப்போ பர்னிச்சர்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா அசெட். லேண்ட் அண்ட் பில்டிங்கும் அப்படிதான் எனி ஃபார்மட் ஆஃப் கேஷ் தான். அப்போ அதுவும் என்ன அப்படின்னா அசெட். ஓகே ஃபைன். இப்போ டெப்டார் எந்த சைடு வரும் அப்படின்னு பாருங்க. ஃபார்மட்ல டெப்டார் சண்டே டெப்டார்னு இருக்கும். சண்டே டெப்டார் எந்த சைடு வருது அப்படின்னா அசெட் சைடு. ஓகேவா, அப்போ அசெட் சைடு இப்ப டெப்டார் வந்து அசெட் சைடுனா கிரெடிட்டார் எந்த சைடா இருக்கும், கண்டிப்பா அது வந்து லயபிலிட்டி சைடா இருக்கும். ஓகே, கேஷ் அட் பேங்க். அப்ப கேஷ்ன்னு வந்தாலே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அது அசெட் சைடு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பில்ஸ் பேயபிள். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தோம். பில்ஸ் ரிசீவபிள் அசெட் சைடா இருந்தா பில்ஸ் பேயபிள் வந்து எந்த சைடா இருக்கும், கண்டிப்பா லயபிலிட்டி சைடா இருக்கும். அப்போ ஒரு ஃபார்மட்டை பார்க்கும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்டா பார்க்கணும். பில்ஸ் ரிசீவபிள் அசெட் சைடு வந்தா பில்ஸ் பேயபிள் அந்த சைடு வரும். டெப்டாஸ் வந்து அசெட் சைடு வந்தா ஓகேவா, அப்ப புரியுது உங்களுக்கு. டெப்டாஸ் வந்து அசெட் சைடு வந்தா அப்போ கிரெடிட்டாஸ் வந்து லயபிலிட்டி சைடு வருது. அதாவது நீங்க மீன் பார்த்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்டா ரிஜிஸ்டர் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்றவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இது. அப்போ சண்டே டெப்டார்னா சண்டே கிரெடிட்டார் வந்து லயபிலிட்டி சைடு வருது. அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் வந்து அசெட் சைடு வந்தா பில் பேயபிள் வந்து லயபிலிட்டி சைடு வருது. அப்போ இந்த மாதிரி நீங்க கான்ட்ராஸ்டா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து மறந்து போகாது. அதே மாதிரி எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே ஃபைன். அப்போ இதுல உள்ள என்ட்ரி எல்லாமே வந்து இந்த ஃபார்மட்ல போட்டுருவோம். கேஷ் வந்து எவ்வளவு அமௌண்ட் 5,000 போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து 18,000. ஓகே, என்ட்ரி போட்டாச்சு. பில்ஸ் ரிசீவபிள் 7,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் பர்னிச்சர் வந்து 3,000 போட்டாச்சு. அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு குட்டியா நோட் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபார்மட்ல போடுறோம். இப்போ பர்னிச்சருக்கு 3,000 போட்டாச்சு. லேண்ட் அண்ட் பில்டிங் என்னென்ன நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் அசெட் சைடு. ஸோ அசெட் சைடு எவ்வளவு போட்டிருக்கோம் 30,000. ஓகே, டெப்டாஸ் எந்த சைடு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம்னா அசெட் சைடு. அப்போ அசெட் சைடு வந்து எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கோம் 16,000. ஓகே, அந்த 16,000 போட்டாச்சு. அப்புறம் கிரெடிட்டாஸ் வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் லயபிலிட்டி. அப்ப லயபிலிட்டியில என்ன வரும் 9,000 போட்டாச்சு. அதே மாதிரி கேஷ் அட் பேங்க் வந்து 24,000 போட்டாச்சு. பில்ஸ் பேயபிள் வந்து லயபிலிட்டி சைடு 6,000. அப்போ அந்த 6,000 அமௌண்ட் போட்டாச்சு.
ஓகேவா? இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு குட்டியா நோட் பண்ணிட்டே வாங்க. நோட் பண்ணிட்டு அந்தந்த ஃபார்மட்ல போடுங்க. ஃபார்மட்ட பக்கத்துல வச்சுட்டு போங்க. இப்ப அஸ் யூசுவல் தான். அசல் சைடு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளவு வருதுன்னா 1,03,000. ஓகே ஃபைன். இப்போ நம்ம லயபிலிட்டி சைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9,000 6,000 ரெண்டு அமௌண்ட் இருக்கு. நான் இது என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா 15,000. அப்போ அந்த 15,000 என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைட் கொண்டு வரணும். அப்ப இந்த சைட் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மைனஸா மாறும். அப்போ மைனஸா மாறும்போது என்ன ஆகும், 15,000 வந்து லெஸ் பண்ணணும். 15,000 1,03,000 லெஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னா 88,000. ஓகேவா? அப்போ அந்த 88,000 நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ நம்ம இது வந்து என்ன கேபிட்டல்னு பார்த்தோம், யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல். ஏன் இதை க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இப்ப பாருங்க ஏர பாருங்க, என்ன ஏர்ல வந்து பண்றாங்க, 17ல வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பிசினஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கணேஷ் வந்து 1 ஏப்ரல் 2017. ஆனா இப்ப நம்ம எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது 2018 இந்த போட்டிருக்காங்களா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் அசாம் 31st March 2018. அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னது 2017. அப்ப நான் இப்ப கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 2018. ஓகேவா? அப்ப இது என்னவா இருக்கும்னா க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? சரியா? அப்போ பாத்துக்கோங்க. அப்ப எந்த யாரு அப்படிங்கறத வச்சுதான் வந்து நம்ம க்ளோசிங் கேபிட்டலா அல்லது வந்து ஓப்பனிங் கேபிட்டலா அப்படிங்கறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இது வந்து 17 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா? அப்ப 17 ஸ்டார்ட் பண்ணும்போது ஆனா வந்து நம்ம கால்குலேட் பண்றது எதுக்கு கால்குலேட் பண்றோம் 18. அப்ப 18 தான் கண்டிப்பா அது என்னவா இருக்கும், க்ளோசிங் கேபிட்டல். அப்ப க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 88,000. அப்ப 88,000 கண்டுபிடிச்சு இந்த இந்த லெஃப்ட் சைடு வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னா 1,03,000. அப்ப ரெண்டு சைடுமே வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். அப்போ இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், ஸ்டெப் 1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதாவது ஸ்டெப் 1 வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு தெரியாத என்ட்ரிங்கிறதுனால அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதாவது கம்பெனி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு நம்ம க்ளோசிங் கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 2 என்னன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல வந்து என்ன தெரியும், நம்ம என்னென்ன ஃபார்மாட்னு தெரியும், நம்மளுக்கு தெரியும். சரி ஓகே. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார்மாட் படி என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம், ஃபார்மாட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் போடுறோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் நம்ம எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சம்ல, இப்பதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். க்ளோசிங் கேபிட்டல் வந்து 88,000. ஸோ அந்த 88,000 வந்து இந்த இதுல போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி வரும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல டிராயிங்ஸ் தான் ஆட் பண்ணணும். அப்ப டிராயிங்ஸ் நம்ம எதை போட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம், வித்ட்ரா அமௌண்ட் வந்து 15,000. ஸோ அந்த 15,000 வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபார்மட் படி ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ண எவ்வளவு வருது, 1,03,000 வருது. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ டிராயிங்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். என்ன அமௌண்ட் லெஸ் பண்ணோம் அப்படின்னா அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணோம். அப்போ அடிஷனல் கேபிட்டல் நம்ம என்னன்னு போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, 20,000. ஓகேவா? இதற்கா ஏன்னு சொல்லி போட்டிருக்கோம், ஏன்னா இதுல வந்து சாரி அடிஷனல் கேபிட்டல். அப்ப அந்த அடிஷனல் கேபிட்டல் என்ன செஞ்சிருக்காங்க, லெஸ் பண்ணிருக்காங்க. அந்த 20,000 லெஸ் பண்ணா 83,000. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார்மட் பாருங்க. அப்போ லெஸ் பண்ணியாச்சு. இப்ப வர்ற ஆன்சர் என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 83,000. அடுத்த ஃபார்மட்ல பாருங்க, இது வரைக்கும் முடிச்சாச்சா, ஃபார்மட்ல அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரைக்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து லெஸ் பண்ணிருக்காங்க. அப்போ எவ்வளவு ஓப்பனிங் கேபிட்டல் சும்மா நம்ம போட்டு வச்சோம் ஞாபகம் இருக்கா, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து அவர் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா 75,000. அப்போ இனிஷியலா வந்து அவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்காரு. அதுதான் என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். அந்த அமௌண்ட் என்ன செய்யணும், நம்ம ஃபார்மட் படி லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது, அதாவது 83,000 75,000 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 8,000 வருது. ஓகே, இப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன சைன்ல வந்திருக்கு, பாசிட்டிவ் சைன்ல வந்திருக்கு. பாசிட்டிவ் சைன்ல வந்தா நான் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ப்ராஃபிட் அப்படி சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ பிளஸ்ல வந்தா ப்ராஃபிட், மைனஸ்ல வந்தா லாஸ். ஓகேவா? இப்போ நான் சொல்லக்குள்ள நீங்க செஞ்சிருந்தீங்க, பக்கத்துல கால்குலேட்டர் நோட் புக்கு எல்லாம் வச்சு அப்படி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப இந்த சம் நீங்க ஒன் டைம் இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா செஞ்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க எப்ப கேட்டாலும் யாரு கேட்டாலும் நீங்க யாராவது டவுட் கேட்டாலும் ஈஸியா வந்து அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுங்க. அவ்வளவு அளவுக்கு நீங்க தரவாயிருங்க. ஸோ அதனாலதான் வந்து நீங்க நோட்டு புக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் வச்சு நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், ப்ராஃபிட் வந்து அந்த சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோமா,
இந்த சம்ல என்ன பண்ணிருக்கணும் ப்ராஃபிட். ஸோ அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு புரியுதா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த மாதிரி வந்து சம்மோட ஃப்ளோ வந்து போட்டு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சம்மோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா போட்டு என்ன ஃபார்மட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல போடணும், ஸ்டெப் 2ல என்ன போடணும், ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணிருப்போம், ப்ராஃபிட்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். அப்ப இந்த மாதிரி சம் ஃப்ளோ போட்டு வந்து நம்ம செஞ்சோம்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் வெயிட்ங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து இந்த நம்ம யூடியூப் சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து நம்மளோட யூடியூப் சேனலை செக் பண்ணாலே தெரியும், நிறைய வந்து நம்ம பிளேலிஸ்ட் வந்து நிறைய போட்டிருக்கோம். ஸோ வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணிப்போம். ஓகே, தேங்க்யூ.